ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து சத்யநாராயண பூஜைக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ நான் இன்ட்ரோ வீடியோ கொடுத்தது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, சத்யநாராயண பூஜைக்கு வந்து ரெடி ஆயாச்சு. நான் மேக்கப் எதுவும் பெருசாக போடலை. ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு காம்பேக்ட் பவுடர், ஐப்ரோ லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். எப்பயோ எடுத்த ட்ரெஸ் இது. ஸோ அப்போ பத்தலை. இப்போ கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ் ஆனனால போடுறோம். பத்துது. அப்படி இருந்தும் கையெல்லாம் டைட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. 2 வாளுங்களும் கிளம்பாமல் உட்காந்துட்ருக்குதுங்க. நான் வந்து பிள்ளைங்களை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை கிளம்பலாம். ஆல்ரெடி 4:30க்கு வர சொன்னாங்க. 4:15 ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் இப்போ நம்ம கிளம்பணும். அப்போ தான் நம்ம அங்கே ரீச் ஆக முடியும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். அதுவும் அம்மாவுக்கு அங்கே மேரேஜ் ஆனவங்களாம் அங்கே வைப்பாங்க. English people வைப்பாங்க. நேராது சுருக்காம ஐப்ரோ. தமிழ் இல்லல. ஹாய் மக்களே. தெரியுமா என்ன செஞ்சுட்டு அது கடையில் யார் பேக்கில் இருந்தாங்க. நான் ஹாய்ன்ட்டு செஞ்சேன். ஆமாம். டின்னருக்கு நான் குட்டி பொட்டு போட்டேன். பட் சம் மெஸ் அப் ஆயிடுச்சு. டச் பண்ணாத, காயிடும். சம் பொட்டு இப்படி பண்ணுங்க. லிப் லைனர் இது ஈஸில் பேசாதடா போடும் போது. அங்காமி ஐ சைஸ்டி அவங்க அழகா இருக்காங்க. லிப்ஸ்டிக் வேணாம், இதுவே போதும். அழகாக இருக்கு. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கிளம்பலாமா? கண்ணுக்கு வேணாம், இதுக்கு லைட்டாக போட்டுடவா? ஓரத்தில் மட்டும். இங்கே கண்ணை மூடு, கண்ணை மூடு. இந்த லைன் அப்படியா? கண்ணை மூடு. காயிட்டோம் அப்படி நானும். இங்கே அழகா இருக்கா? பட் இந்த சைடு மட்டும் நிறைய இருக்கு. இந்த சைடுல கொஞ்சமா இருக்கு. இப்போ பாரு. இப்போ நல்லா போலாமா? சரி, ஓகே, கிளம்பலாமா பாப்பு? ஆமா. பாய் சொல்லிடு. இதுதான் சாப்பிடணும். அப்பதான் பல்லுக்கு ஹெல்தி இல்லை, கேவிட்டி வராது. அப்புறம் சாப்பிட்ற நான் அவங்க வாங்கின கேட்டு. சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். நம்ம எப்போ அவசரமாக போகிறோமோ அப்போ தான் கார் முன்னாடி ஸ்லோவாக போகும். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. நம்ம கூட கிளம்பிடலாம் போல். இந்த இதுக்கு 2 கிளம்புறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் வேகமாக முடிக்க முடியும். நாளைக்கு எல்லாருக்கும் வேலை, ஒர்க்கு, ஸ்கூலு.
தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெயில் வேற வளர்ந்து கட்டுது. ஸோ நம்ம போகிற வழியில் வேற ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கிட்டு போகலாம் சாமிக்கு படைக்கிறதுக்கு. நான் ஏன் நான் எப்போதுமே வருஷம் வீட்டில் தான் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இந்த தடவை ஏன் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலன்னா, ஜான்வரி வந்து என்னோட மாமனார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் நம்ம கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது, மலை கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வீட்டிலேயே எதுவுமே விமர்சையை கொண்டாடல, சும்மா விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டேன், அவ்வளோதான் எல்லாத்துக்கும். அதனால தான் இதுக்குமே நான் பிரசாதம்லாம் பெருசாக செஞ்சு எடுத்துகிட்டு போகல, கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். நான் வந்து எனக்கு சாமி கும்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது எல்லாமே. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்ததே கோயிலே தான் கிடப்போம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு கோயில் விளக்கு பூஜை, கோயிலில் போயிட்டு நாங்கள் கோயிலை க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, பூஜை சாமான்லாம் விளக்கி கொடுக்கறது எல்லாமே என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அது நாங்கள் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கோயிலில் இது எல்லாமே பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம் பூஜை பண்ணுறதுல, அப்படியே வளர்ந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து கோயிலுக்கு பிரசாதம் செய்கிறதுனா சந்தோஷமாக செய்வேன், விதவிதமாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். இந்த தடவை முடியல. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். நம்ம போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு நம்ம போகலாம். அங்கே போய் நம்ம பூஜையில் கலந்துக்கலாம். பூஜை நடக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. இடையில வேறு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தனால லேட் ஆகிடுச்சு. நம்ம வீடு வேறு கொஞ்சம் தூரம், ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்யநாராயண பூஜை வந்து நான் இங்கே இந்த ஐலாண்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த பூஜையோட பலன்கள், இது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிகிறது வந்து இந்த ஐலாண்டு வந்து தான். நான் இந்தியாவில் இருக்கும் போது எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம பண்ணணும், வருஷம் கண்டினியூஸாக பண்ணணும், ரொம்ப நல்லது. அப்படி பண்ண முடியாதவங்க அந்த பூஜையில் கலந்துக்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதில் நான் எப்போதுமே நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கலந்துக்குவேன். இப்போ நம்ம காதில் கேட்குது இல்லையா, எங்கேயோ நடக்குது, யாரோ இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இவங்க கூப்பிட்ருக்காங்க, அவசியம் அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த சத்யநாராயண பூஜை பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போது விநாயகர் வச்சுட்டு 11 days கும்பிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 3 daysல முடிச்சிடுவோம். நார்த் இண்டியன்ஸ்னால் பார்த்திங்கன்னா 11 days பக்கம் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு வீக் வந்து சண்டே வரும்ல, அந்த சண்டேஸில் இந்த சத்யநாராயண பூஜை வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதாக இருக்கும், வசதியாக இருக்கும் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹிந்தியில் தான் ஸ்டோரிலாம் படிச்சுட்டு இருந்தாங்களா. எனக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாதனால நான் இங்கிலீஷில் வாங்கி நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த 5 stories வந்து படிக்கணும், ஒவ்வொரு ஸ்டோரிஸ்க்கு அப்புறம் பூஜை பண்ணணும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பாடு, நம்மளும் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். எல்லாருமே சாப்பாடு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. வ்ளாக் எடு, வீடியோ எடுடான்னு சொன்னால் என்னைய வீடியோ எடுக்காமல் என்னை எடுத்துகிட்டு சார் அங்கிட்ட அவரை எடுத்துகிட்ருக்காரு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாருமே மேலே வந்துட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ இண்டியன்ஸ்னு, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு. இது மட்டும் இல்லைங்க, ஃபுட்டு இன்னும் நிறையா இருந்தது, சாப்பிடவே முடியல. ஸோ நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கீழே வந்துட்டேன். இங்கே யாருமே இல்லை, அந்த டெக்கரேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சூப்பராக இருந்தது. வருஷம் டெக்கரேஷனும் அதிகமாகிட்டே போகுது, விநாயகரும் ரொம்ப அழகாகிட்டே வராரு, சூப்பராக இருந்தது. இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு, நியூ கப்புள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு
விநாயகருக்கு வந்து ஒரு பூஜையை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு தோப்பு காரணத்தை போட்டு பல கோரிக்கைகளை வச்சுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். பூஜை வந்து ரொம்ப சூப்பராக டிவைனாக பாசிட்டிவ் வைப்பாக போச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐலேண்ட் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு எல்லோரும் போய் குரூப் ஃபோட்டோவுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் அந்த குரூப் ஃபோட்டோவில் இல்லை. ஸோ அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. Thank you மக்களே, love you so much. Bye bye.